பார்ட்டி போயிட்டு வந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், என்ன நேற்று நைட்டு கொஞ்சம் ஓவரான மாதிரி இருக்குன்ட்டு. இல்லவே இல்லை, நான் 3 தான் சாப்பிட்டேன் அப்படின்னாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. திரும்பவும் இன்னொரு வாட்டி அதே மாதிரி தான் நடந்தது. எந்திரிச்சு போனேன், ஸ்பூன் வத்து அடுப்பில் வச்சேன், சூடு பண்ணேன். கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது, சரி லைட்டாக சூடு பண்ணேன். வந்து காலில் வச்சேன், ரியாக்ஷனே இல்லை. திரும்ப போயிட்டு நல்லா பெருசாக கரண்டி வச்சு நல்லா சூடு எடுத்து வச்சேன். லைட்டாக ரியாக்ஷன், கொசு கடிச்ச மாதிரி சொரிஞ்சாங்க. சரின்னு விட்டுட்டு நான் போயிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்ச உடனே ஆஃபீஸ் போயிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு கான்ஷியஸ், அது செப்டிக் எதனா ஆயிடுப்போதுன்னு பார்த்தாலே தெரிகிறது. திரும்ப ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி கேட்டேன், உன் காலில் என்னமோ இருந்தது பாத்தியா அப்படின்னு. அவங்க பார்த்துட்டு, ஏ ஆமா, என்ன இவ்வளோ பெரிய கொப்பளம் வந்திருக்கு கருப்பு கலர்லன்ட்டு. இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. இல்லை நேற்று நைட்டு நீ எவ்வளோ சாப்பிட்டேன்? 3 ரவுண்ட் தான் சாப்பிட்டேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், 3 ரவுண்ட் சாப்பிட்டுருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. இப்போ நான் சூடு வச்சது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். யூ வில் பி ஆன் யோர் நார்மல். அன்னையோட விட்டுட்டாங்க. என்ன பங்கு இதெல்லாம்? நாங்கப்பா அதெல்லாம். அவங்க ஒரு அடல்ட், அவங்க என்னோட குழந்தை கிடையாது. நான் எல்லா நேரத்துலயும் சூடு போட்டுட்டுலாம் இருக்க முடியாது. நான் அதை அப்ரூவ் பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்கான உரிமை தான் எனக்கு இருக்கு. அப்படியா? அப்படித்தான்.